ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து டாப் 10 டிராஃப்ட் ஸ்னேக்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்னேக்கெட்ஸோட வெரைட்டிஸு டைப்ஸு அதை பற்றிலாம் ஏதோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக்கு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது டிராஃப்ட் ஸ்னேக்கர்ஸ் லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஸ்னேக்கர் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்னேக்கருன்றதை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1வது இடத்துல இருக்கிறது சன்னா பங்கன் நேசஸ். ஸோ கைஸ், நேமை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா மன்னிச்சுக்கோங்கள். ஸோ அப்படி தான் இருக்குது சில நேமெல்லாம், என்ன பண்ணுறது. ஸோ கைஸ், இந்த ஸ்னேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் இல்லாட்டி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்பாட்டட் இருக்கும். ஸோ அது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சின்ன மைனூட்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு டிராஃப்ட் ஸ்னேக்கெடு. ஸோ கைஸ், இந்த ஸ்னேக்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்டகாசமாக இருக்கும் பார்க்க. ஸோ நல்ல லைட்டிங்லாம் கொடுத்து வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்னேக்கெட்டு. ஏன்னா இந்த ஸ்னேக்கெட்டில் மார்க்கெட்டில் வாங்குறதே ரொம்ப ரேர். ஸோ இதோட எக்ஸ்பென்சிவும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதோட விலையும் அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஸ்னேக்கெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்னேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 to 2 ஃபீட் டேங்க்லேயே வச்சிடலாம். அருமையான ஒரு ஸ்னேக்கெட்டு. ஸோ வாங்கி நம்ம அடுத்த ஸ்னேக்கெட்டை பார்க்க போயிடலாம். நம்பர் 2வது இடத்துல இருக்கிறது சன்னா ஓரியன்டேலிஸ். ஸோ கைஸ், இந்த ஸ்னேக்கெட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் கூட இருக்குது. அது வந்து சிலோன் ஸ்னேக்கெட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்னேக்கெட்ஸ்லாம் வந்து எந்த ஊருன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. ஸோ கைஸ், இந்த பேர்லேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அந்த இன்னொரு பேர்லேயே இது எந்த ஊர் சேர்ந்த ஸ்னேக்கெட்டுன்றதை. ஸோ இந்த ஸ்னேக்கெட் பார்த்தீங்கன்னா சன்னா கஞ்சு மாதிரியும் சன்னா லிம்பட்டா மாதிரியும் இருக்கும். அதோட டச் விட்ட மாதிரி இருக்கும். பட் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் வாங்க முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரஸ்டட் டீலர்கிட்ட தான் நம்ம கேட்குற ஸ்பீஷஸை வாங்கணும். ஸோ அவர் அதுதான் சேல் பண்ணுறாருன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ என்னென்னா கொஞ்சம் ஸ்னேக்கர்ஸ்லாம் பார்க்க சிலதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால தான். இப்போ நம்பர் 3ல பார்க்க போகிறது சன்னா பார்டாலிஸ். ஸோ கைஸ், இந்த ஸ்னேக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளூவாக இல்லாமல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை மாற்றுதான்னு தெரியல. ஏன்னா அதுக்கான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கரெக்டான வாட்டர் டெம்பரேச்சர், பிஹெச் லெவலு, ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோன்னா அது அதோட ஃபுல் பொட்டென்ஷியலில் காட்டும் ஸ்னேக்கெட் வந்து. ஸோ அதனால இது வந்து டார்க் ப்ளூவாக இருக்கான்றது தெரியல, இல்லாட்டி இதிலே 2 சஸ்பீஷியஸ் வெரைட்டி இருக்கான்னு தெரியல. எப்படி சன்னா மருலியோஸில் வந்து ரெட் அண்ட் எல்லோ இருக்கோ அது மாதிரி இதுலேயும் இருக்கலாம். ஸோ எனக்கு சரியாக தெரியல. பட் இது டிராஃப்ட் ஸ்னேக்கெட்டுன்னு எனக்கு தெரியும், இந்த ஸ்பீஷிஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. எனக்கு அந்த டார்க் ப்ளூ கலர் தான் எனக்கு வேணும்னு தோணுது, அந்த அட்டகாசமாக இருக்குது பார்க்க. ஸோ ஓகே கைஸ், வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். அடுத்த மீனும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது சன்னா ஆஸ்டிகா. ஸோ கைஸ், இதுலேயும் 2 வெரைட்டி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸாக பார்த்ததில் வந்து எனக்கு தெரியாது அதில் 2 வெரைட்டிக்கு நேம் என்னன்னு கூட. ஸோ இதில் எனக்கு தெரியும். ஸோ இந்த 2 வெரைட்டியில் வந்து இந்த ரெட்டு நல்லா ஃபேமஸானது. ஸோ இதை வந்து ரெட் ஸ்ட்ரைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ சன்னா ஆஸ்டிகா ரெட் ஸ்ட்ரைப்புன்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று இருக்குது, சன்னா ஆஸ்டிகா பிளாக் பேர்ல்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான். ஸோ வந்து இதில் 2 வெரைட்டி இருக்கனால ரெண்டுமே சும்மா அட்டகாசமான மீன் தான். பட் ரெட் ஸ்ட்ரைப் தான் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல ஃபேமஸாக இருக்குது. ஸோ பிளாக் பேர்ல் அவ்வளோவா இல்லை, அது ஏன்னு தெரியல. பட் எனக்கு வந்து பிளாக் பேர்ல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், இந்த மீனை வந்து இன்னொரு பேர்லேயும் கூப்பிடுவாங்க, அதுதான் ஸ்மால் ஸ்னேக்கெடு. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்னேக்கெடு. ஸோ இது வந்து ஸ்மால் ஸ்னேக்கெட்னு கூப்பிட்டாலும் இது வந்து கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஸ்னேக்கெட் தான். பட் ஆனாலும் நான் வந்து டிராஃப்ட் வெரைட்டியில் சேர்த்துருக்கேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க கைஸ், நீ அடுத்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5வது இடத்துல இருக்கிறது சன்னா கஞ்சுவா. ஸோ மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு சன்னா வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று சன்னா கஞ்சுவா தான். ஸோ இன்னும் சில ஸ்னேக்கெட்லாம் கொஞ்சம் கிடைக்கும் ஈஸியாக, பட் சன்னா கஞ்சுவாவும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஸோ நானும் இந்த மீனை வந்து வளர்த்திருக்கேன் பர்சனலாக. ஸோ ரொம்ப நல்ல ஒரு மீன், அட்டகாசமான ஒரு மீன், எனக்கு பிடிச்ச மீன். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட இருந்து இறந்து போயிடுச்சு. ஸோ நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ அட்டகாசமான ஒரு மீன். ஸோ திருப்பி வந்து கிடைச்சா ஒரு 4-5 வளர்க்கலான்னு இருக்கிறேன் கைஸ். ஏன்னா ஃப்யூச்சரில் இதை வந்து ப்ரீடிங் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால தான்.
ஸோ கிடைச்சா நான் திருப்பி வளர்த்தி ஒரு வீடியோ சூன் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். நம்ம 6th பிளேஸில் இருக்கிறது சன்னா பஞ்ச் டாட்டா. ஸோ கைஸ் இதை வந்து இன்னொரு பேர்லேயும் அழைக்கப்படுகிறது ஸ்பாட்டட் ஸ்னேக்கடு. ஸோ இதை தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கனாலே குறவை மீன் அதுதாங்க இது. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டிராப்ட் ஸ்னேக்கட் இது. ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சவுத் இந்தியாவில் பார்க்கலாம் இந்த ஸ்னேக்கட்டை. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில ஸ்னேக்கட்ஸ் இருக்குது கைஸ், அது நம்ம கை தான் தெரிஞ்சே கடிக்கக்கூடிய ஒரு ஸ்னேக்கட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த முதல் இடம் நான் இந்த மீனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து இந்த மீனை பிடிக்கும் போதெல்லாம் பக்கெட்குள்ளே கை விடும் போதெல்லாம் நான் அதுக்கிட்ட கடி வாங்கியிருக்கேன். ஸோ கடி அப்படியே கடித்து க்ரிப்பாக கடித்து பிடிக்கும். ஸோ அந்த பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது வந்து அக்ரஷனை காட்டுது. ஸோ வந்து நாங்கள் இதை பிடிக்கும் போது தான் கையில் கடிக்கிறது, ஆற்றுல பிடிக்கும் போது கூட என் கையில் வந்து கடிச்சிருக்கு. ஸோ நல்லா கடிக்கக்கூடிய ஒரு ஸ்னேக்கட் இது. ஸோ இது வந்து சின்ன வயசில் நான் வளர்த்திருக்கேன். நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு மீன் தான். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக இந்த மீன் கிடச்சிது. ஆனால் நான் அது வந்து மலபார் ஸ்னேக்கட்டுக்கு தான் நாங்கள் அதை ஃபீடாக போட்டோம். ஸோ அந்த வீடியோ கூட இருக்கும் நம்ம சேனலில், விசிட் பண்ணி பாருங்கள். நம்பர் 7வது இடத்துல இருக்கிறது சன்னா ஸ்டுவாட்டி. ஸோ கைஸ் சன்னா ஸ்டுவாட்டியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு தான் ஸ்னேக்கட் வெரைட்டியில். எல்லா ஸ்னேக்கடும் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடியதுன்னு சொன்னாலும் அக்வேரியம் ஷாப்பில் காமனாக பார்க்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கைஸ் இந்த ஸ்னேக்கட் பார்த்தீங்கன்னா சன்னா பர்டாலஸை நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த சன்னா பர்டாலஸோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதுவும் பார்க்க இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அந்த டாட்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த மீனுக்கும் அந்த மீனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வாங்கும்போது. ஸோ அது என்ன வெரைட்டின்றதை இந்த டிஃப்ரென்சேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பர் 8வது இடத்துல இருக்கிறது சன்னா பியோல் சார். ஸோ கைஸ் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் ஈஸியாக இருக்கும். அது என்னென்னா பீகாக் ஸ்னேக்கடு. ஸோ கைஸ் இந்த ஸ்னேக்கட் வந்து பீகாக் ஸ்னேக்கடுன்னு சொல்லுவாங்க அந்த இன்னொரு நேமில். ஸோ இந்த ஸ்னேக்கட் பார்த்தீங்கன்னா சன்னா ஸ்டுவாட்டி மாதிரி இருக்கும், ஆனால் சன்னா ஸ்டுவாட்டி கிடையாது. இதுக்கான டிஃப்ரென்சியேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பெட்ரோல் ஃபின்ஸ் இருக்குது பாருங்கள், அது பிளாக் அண்ட் ஒயிட் டைப்பில் இருக்கும். அண்ட் டார்சல் ஃபின்னில் எப்போவும் ஒரு புள்ளி இருக்கும். ஸோ அந்த புள்ளி 2ஆகவும் இருக்கும், சில டைம் 3ஆகவும் இருக்கும். அண்ட் அதோட கலர் லைட் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு உடம்புல பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ பேட்டர்ன், அந்த 2 பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சன்னா ஸ்டுவாட்டியும் அண்டு இது வந்து பீகாக் ஸ்னேக்கடுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டார்க் புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதுக்கிட்ட. ஸோ வந்து சன்னா ஸ்டுவாட்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ கைஸ் ஏன் இந்த டிஃப்ரென்சியேஷன் சொன்னேன்னா, ரெண்டும் ப்ளூவாக இருக்குது. ஸோ டக்குன்னு உங்களுக்கு பார்த்து நீங்கள் சன்னா ஸ்டுவாட்டின்னு நினச்சிட்டிங்கன்னா, ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டிஃப்ரென்சியேஷன் சொன்னேன். அண்ட் கைஸ் ஸ்னேக்கர்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு வரும்போது மட்டமான கலரில் இருக்கும். அது வந்து நீங்கள் வீட்டில் அது சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆக வச்சாதான் அது வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டும். ஓகேங்களா. நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது சன்னா பெலேரி. ஸோ கைஸ் இந்த ஸ்னேக்கடை இன்னொரு பேர்லேயும் அழைக்கப்படுகிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெயின்போ ஸ்னேக்கட். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்னேக்கட் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் வந்து மற்ற ட்ராப் ஸ்னேக்கட்ஸை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 1 ஃபீட்டுக்கு கொஞ்சம் கீழேயோ இல்லாட்டி அதுக்கும் லைட்டாக கீழே தான் இருக்கும். ஸோ இந்த சன்னா பெல்லேரி இருக்குது பாருங்கள், இது வந்து அந்த அளவுலாம் இல்லை. இது டிராஃப்ட்டுக்கு ஏற்ற பேரோட சின்ன சைஸில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 5 இன்ச்சஸில் இருந்து 6 இன்ச்சஸ் கைஸ், அவ்வளோதான் கைஸ், சின்ன ஸ்னேக்கடு. ஸோ இந்த ஸ்னேக்கட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஃபீட் டேங்கில் வச்சிடலாம். ஸோ 3 ஃபீட் டேங்கில் கூட உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ அடி வைக்கிறீங்க. ஆனால் 1 ஃபீட் டேங்க் ஊற்றுறாதீங்க, ஓகேங்களா. ஸோ கைஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெயின்போ ஸ்னேக்கடை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஸ்னேக்கட்டும் நம்மளோட மார்க்கெட்டில் நல்லா கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஸ்னேக்கட் தான். ஸோ வாங்க கைஸ் இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 10th பிளேஸில் இருக்கிறது சன்னா ஆண்ட்ரோ. ஸோ கைஸ் சன்னா ஆண்ட்ரோவும் நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்னேக்கட் வெரைட்டி தான். ஸோ கைஸ் சன்னா ஆண்ட்ரோவையும் சன்னா கன்ஷுவையும் போட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சன்னா ஆண்ட்ரோவும் சன்னா கன்ஷுவும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் சன்னா ஆண்ட்ரூவை பார்த்தீங்கன்னா அதோட டார்சல் ஃபின்லாம் வந்து ப்ளூவாகவும், அந்த டார்சல் ஃபின்னில் டிப் இருக்குது பாருங்கள், அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது டெய்லியே அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். அது சன்னா ஆண்ட்ரூவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதோட வந்து பாடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ளூ கலரில் இருக்கும், சிலதுக்கு அந்த ப்ளூ கலர் இருக்காது. அண்ட் அதோட பெட்ரோஃபின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சன்னா ஆண்ட்ரூவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுவே வந்து அந்த ஸ்ட்ரைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த பெட்ரோஃபினில் இருக்க டிசைன் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து சன்னா கன்ஷு பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் வந்து டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் பார்ட் 2ல் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். See you next video. Bye bye guys.